ஆனந்திக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது. நான் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படிதானே நியூஸ் வர நாளைக்கு? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப போலீஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதான் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, விசாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் கிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரவணன் ரிமாண்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. சரவணனை 3 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்களாம். அப்படியா? ஆமா. அண்ணனை வெளியெடுக்க முடியாதா? இல்ல, ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு தான் ஜாமீன்ல எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க உமா. ஆமா, பானு எங்க போயிட்டாங்க? அவங்க ஆனந்தியை கூப்பிட்டு வெளியில போயிருக்காங்க. அவங்க வந்ததும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நடந்துக்கோங்க. இப்ப சரவணனுக்கு எதிராக வந்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் மேல ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். சட்டத்துக்கு புறமா என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க முதல்ல போய் பானுவை பார்த்து பேசுங்க. சரி மேடம், நான் போய் பேசுங்க. போங்க, உடனே இந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். Saravanan, it's all right. சார் எங்கே இருக்கீங்க? ஓ, மாமல்லபுரம் வந்துட்டீங்களா? இன்னொரு 2 hours ஆயிருங்க வர்றதுக்கு. ஓகே, சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. நீ எங்க போயிட்ட பானு? நான் உனக்கு கால் பண்ணலன்னா என் ஃபோன் வேற என் கையில இல்ல. ஆமா, ஆனந்தி எங்க? அவ கிளம்பிட்டா. கிளம்பிட்டாளா? ஆமா. ஏன்? அங்க கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதானே ப்ரொசீஜர் மீனாட்சி, அதான் பண்ணுவாங்க. ஆமா, அவ என்ன சொன்னா அந்த நட்டாஷா? அவ நடந்தது ரிசப்ஷன் தான். எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உறுதியா சொல்றா. சூப்பர். அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன பானு, எதுக்கு இப்படி பேசுற? இதே மாதிரி நடந்தா ரொம்ப அசிங்கமா போயிடும். கைராசி வீட்டு பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ரொம்ப மோசமா பேசுவாங்க. நீங்க பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்கா? ஆனந்தி இதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா? அவளோட இழப்பு எவ்வளவு பெருசு. அவன் நியாயமா என்ன செய்யணுமோ அதுதான் மீனாட்சி செஞ்சிருக்கா. நீங்க இதை அந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கிறத விட என்னமோ கைராசி பையன் அப்படி இப்படின்னு பேசிட்டு. சரி, நான் கேக்குறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இதோ இந்த லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் விட்டுட்டு ஆனந்தி உங்களை நம்பி வந்தான்னு வச்சுக்கோங்க. என்ன சேவிங் அவளுக்கு? என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க? அவளுக்கும் அவன் குழந்தைக்கும் எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெளிவா தெரியல பானு. ஆனா இந்த பிரச்சனை இதே மாதிரி நீடிச்சுட்டு போனா சரியில்லைன்னு மட்டும் எனக்கு தோணுது. இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அனுபவிக்கட்டும். அந்த சரவணை எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். அவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அவங்க தான் சொன்னாங்கல்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோன்னு. ஏன் 1 வருஷம் வெயிட் பண்ண முடியாதா கல்யாணம் பண்ண? அப்புறம் அந்த பொண்ணு நட்டாஷா, அவளோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அப்படி அவங்க ரிலேஷன்ஷிப் உண்மையாவே ரொம்ப ஜென்யூனா இருந்தா ஏன் ஒளிச்சு திரிச்சு இதெல்லாம் செய்யணும்? ஆனந்தி பண்றது 100% கரெக்ட். நான் இன்னும் அவளை சப்போர்ட் பண்றேன். சரி, இப்ப போலீஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதான் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, விசாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் கிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்தது
ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரவணனை ரிமாண்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் விசாரணை டைமை நீடிக்க சொன்னா சரவணனை அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்கல்ல? இது போய் நம்ம அவங்க கிட்ட சொல்லணுமா? எப்படி மீனாட்சி? அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஆனந்தி அவங்க கிட்ட நியாயம் வேணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவளுக்கு அட்வொகேட்டா நானும் இதுக்கெல்லாம் முன்னாடி நின்றுருக்கேன். இதனால நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு நம்மளாம் ஒன்னா போய் வேண்டாங்க, உங்க ப்ரொசீஜரை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு எப்படி பேச முடியும்? வில் தட் பி ரைட்? இது பாரு, இந்த கேஸ்ல நடாஷாவை வேற அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பேசி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பெருந்தன்மையான மனசு, ஆனா அவங்க அவ்வளவு ஸ்டெப்பனா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது நம்மளால. நீங்க மட்டும் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல மீனாட்சி, அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி, சரவணனை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. வேணும்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு ஜாமீன் வாங்கிக்கலாம். அதான் நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கு இந்த கோவத்துல செய்யற விஷயத்தினால நாளைக்கு குடும்பம் செய்யறதுக்கு வழியே இல்லாம போயிடும். அதுக்கு தான் இவ்வளவு பேசுறேன்னா. நீ சொன்ன ஆனந்தி கேப்பா. தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லு. மீனாட்சி என்ன பேசுறீங்க? நான் போய் எப்படி அவகிட்ட? அவளுக்கா நான் தான் அட்வொகேட்டா இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்படியே நான் எல்லாத்தையும் மீறி சொன்னா கூட இந்த விஷயத்துல அவ யார் பேச்சும் கேட்கிற நிலைமையில இல்ல. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு பானு. நீ சொன்னா கண்டிப்பா கேப்பா. எனக்கு இதை தவிர வேற வழியும் தெரியல. ப்ளீஸ். இல்ல, அவகிட்ட போய் பேசி என்ன? ப்ளீஸ் பானு, ஏதாவது பண்ணு. சரி, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. மேடம், என்னாச்சு? சரவணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நடாஷா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நம்ம விசாரிச்சது, நேர்ல பார்த்தது, இதெல்லாம் அடிப்படையா வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம். இப்ப ஜட்ஜ் கிட்ட கூட்டிட்டு போறோம் பானு. ஓ, அப்படியா? ஓகே. என்ன பானு, எங்க கூட்டிட்டு போறாங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா? மிஸ் பானு, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். முதல்ல நீங்க கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். கிளம்புங்க, போங்க. என்ன பானு, அவங்க ஏதோ பேசுறாங்க, நீ ஏதோ நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. மேலும் நான் ஆனந்தியோட அட்வொகேட். அவங்க அட்வொகேட் தான் வந்து இதெல்லாம் பேசணும். அவங்கள பாத்துக்க சொல்லுங்க எல்லாத்தையும். இத பாருங்க, நீங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன அவங்க தான் பாத்துக்கறேங்கறாங்கல, விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வழி விடுங்க. நீங்க வாங்க, நீங்க கிளம்புங்க. வாங்க இப்படி. என்ன பானு, ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம்ல? என்ன பண்ண சொல்றீங்க? பேசலான்னு வந்தோம். ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. சரி, இப்ப என்னதான் பண்ணணும்? ஜட்ஜ் கிட்ட கூட்டிட்டு போறாங்கல்ல, அவர் ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸ்ல உடனே ஜாமீன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல 3 நாள் 1 வாரம், அதெல்லாம் அவரோட டெசிஷனை பொறுத்து தான் இருக்கு. நாம எதுவும் சொல்ல முடியாது. பார்க்கலாம். என்னாச்சு பானு? ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க ஒரு 5 minutes.
மேடம் பானு என்னாச்சு? ஓ ம் ஓகே ஓகே அப்படியா? தேங்க்யூ. என்னாச்சு பானு? சரவணன் என்ன 3 days ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் தான் ஜாமீனுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ ஜெயில போட்டுருவாங்களா? ம் இப்ப எதுக்கு அழறீங்க? அவன் பண்ண தப்புக்கு அவன் உள்ள இருக்கான். அப்படி இல்ல பானு. வேற எப்படி? இதனால குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா? என் புருஷன் இதை எப்படி எடுத்துக்குவாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஸ்டேஷன் போனவங்க கிட்ட இருந்து இன்னும் ஒரு தகவல் கூட வரலையே அண்ணி. இதுக்கு 2 பேர் காரணங்களும் நிற்க மாட்டாளுங்க. ஒருவேளை புருஷன் இல்லாமல் சினிமா போக கிளம்பிட்டாளுங்களோ? சம்திங். என்ன சுரேஷ் தம்பி அமைதியா போறீங்க? வழக்கமா எங்களை பார்த்தாலே 2-3 பக்கமா வசனமா பேசி தள்ளுவீங்க. மாமியார் உங்க காதுல சொன்ன வார்த்தையை கேட்டதுல இருந்தே வாயடிச்சு போயிட்டீங்க. அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு தெரியலையே. அதை உன் காதல சொல்லட்டுமா? நீங்க 2 பேரும் தாங்குவீங்களா? டேய், இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம், போடா. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு தானே போனேன். என்னை வழுக்க டைமா வம்புக்கு இழுத்துட்டு இப்ப மறுபடியும் போக சொல்ற? போடா, போய் வேலை பாரு போ. ஏய், மரியாதை. போடா. ஏமா ஏன் அந்த லூசு கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. எப்பவும் கொஞ்சம் திமிர்த்தனமா பேசிட்டு திரிவான்ல, அதான் கொஞ்சம் கலாய்ச்சி பார்த்தேன். சரி, அதெல்லாம் விடுங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க அண்ணி என்ன ஆச்சுன்னு. ஹலோ வீரா, என்னாச்சு? விசாரிச்சு பாத்தியா? ஓ அப்படியா? சரி, சிவஞானு அப்படியா? சரி ஓகே வீரா, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். யார்கிட்ட அண்ணி பேசுனீங்க? எங்க அண்ணன் வீரா தான். அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களாம், அதான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? சரவணனை 3 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்களாம். அப்படியா? ஆமா. அண்ணனை வெளியெடுக்க முடியாதா? இல்ல, ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு தான் ஜாமீன்ல எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. உமா, என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல அண்ணி, சரவணனை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு போவுமா. நீ அவனுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் உனக்கு இப்ப என்ன நல்லது பண்ணிட்டான்? அப்படி அந்த கடையை கேட்டியே, கொடுத்தானா உனக்கு? இப்ப வரைக்கும் விடாப்படியா தானே இருக்கான். நான் சொல்றத கேளு உமா. இப்ப இருக்கிற நெருக்கடியை வச்சு நாம நம்ம காரியத்தை சாதிச்சாதான் உண்டு. இல்ல மொத்தமா அவங்க நாமம் போட்டுருவாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அண்ணி. ஆமா, மீனாட்சி அண்ணியும் சிவஞான அண்ணனும் இங்க? அவர் அங்க இல்லன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஆனந்தி கிளம்பிட்டான். அந்த பானுவும் மீனாட்சியும் மட்டும்தான் அங்க இருக்கிறதா சொன்னாங்க. அப்போ அண்ணன் எங்க? கத்திரிக்காய் முத்துனா கடத்தேறக்க வந்துதானே ஆகணும். உங்க அண்ணனும் அண்ணியும் வரட்டும்,
அதுக்கப்புறமா தானா எல்லாமே தெரியும். நட்டாஷா, நீ நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. அந்த ஆனந்தி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இல்லம்மா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. சரவணன் என்னுடைய ஹஸ்பண்ட்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும்ல. இனி என்னை யாரும் தப்பா பேச முடியாதுல்ல. ஆனந்திக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது. நான் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படிதானே நியூஸ் வரும் நாளைக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இல்லம்மா, சரவணனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்களே. அதனால என்ன? அப்பாதான் வக்கீலோட டிஸ்கஸ் பண்ண போயிருக்காருல்ல. நல்ல முடிவு கிடைக்கும். ஐ எம் ஹாப்பிமா. பார்த்து வாங்க. கொடுங்க, இந்தாங்க, நீங்க வாங்க. பரவாயில்ல மீனாட்சி, ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க. உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல மீனாட்சி, வேண்டாம்மா. மீனாட்சி, மாடி, என்னம்மா மாப்பிளைக்கு என்னம்மா ஆச்சு? பிபி அதிகமாயிடுச்சு. ஐயோ, அங்க என்ன நடந்துச்சுமா? பிபி ஏற அளவுக்கு ரிசப்ஷனுக்கு தானே போனீங்க? ஆமா, அங்க சரவணனை போலீஸ் பிடிச்சிருச்சு. பானு தான் கூட்டிட்டு வந்தா. ஆனந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து சரவணன் விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அப்ப நாங்களும் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்க ஆனந்தி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம். ஆனா அவ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்காமா. அப்புறம் அந்த பொண்ணு நட்டாஷா, எங்களுக்கு நடந்தது ரிசப்ஷன் தான், எங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா. இப்ப கடைசியில சரவணனை 3 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை வெளியில கூட்டிட்டு வரவே முடியும்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். இந்த வீட்டு பையன்னு வாய்க்கு வாய் நல்லா பேசிட்டு நல்லா அந்த ஆனந்தியை தூண்டி விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அவனை உள்ள தள்ளிட்டீங்கல்ல. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க. பிரமாதங்க, ரொம்ப சூப்பர். ஏய், உனக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. நீ சரியான பித்து குளிமா. இதுக்கு எல்லா விஷயமும் எங்க இருந்தாவது வந்திருக்கும். வேற யார் சொல்லுவா? இவன் அப்பங்கார மீசகார இருக்கானே அவன் சொல்லி இருக்கணும். இல்லனா இவன் அண்ணன் சொட்ட இருக்கானே அவன் சொல்லி இருக்கணும். இல்லனா இதுக்கு எப்படி தெரியும்? அம்மா, அவங்க அப்பா எல்லாம் அங்க வரல. அவர் மட்டும் இல்ல, வேற யாருமே வரல. அங்க நானும் பானுவும் தான் இருந்தோம்.
ஆமாமா, நீங்க 2 பேரும் மட்டும் போய் எல்லாத்தையும் நல்லா சிறப்பா நடத்தி முடிச்சிட்டு வந்துட்டீங்கல்ல. அனாவசியமா பேசாத. அவங்க எல்லாம் கரெக்டா தான் பேசுறாங்க. ஆனா நீங்க இந்த அளவுக்கு செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. சி, அந்த ஆனந்திக்கு ஓவரா இடம் கொடுத்து இந்த வீட்ல தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. அந்த திமிர்ல தான் இவன் சரவணனை தூக்கி உள்ள வச்சிட்டான். இந்த வீட்ல பிறந்த எனக்கு அந்த அளவுக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல. ஆனா இந்த வீடு கெட்டு குட்டிச்சவரா போகணும்னு நினைச்சவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா போய் முதல்ல நிக்கிறீங்க. நல்ல நியாயம் உங்களோடது. இந்த குடும்பத்தை முதல்ல உடைச்சதே அவதான். யாருக்கும் தெரியாம இந்த குடும்பத்துல இருந்து சரவணனை பிரிச்சு தொழில் தொடங்க வச்சான். அவ போட்ட விதைதான் இன்னைக்கு எல்லாரும் இப்படி உடைஞ்சு ஒண்ணுமில்லாம நிக்க காரணம்.